Hello everyone, my name is Kavinesh Analaki Murali and my metric number is JB25093704. Today I am going to interview my relative. Auntie, can you please introduce yourself? Introduce me. I am Suresh Amuda, Kavinesh relative. Auntie, how old are you? Why is it? I am 54 years old. What is your occupation? Housewife. And could you briefly describe your family and your family? I have 3 children, one husband. How would you describe your family dynamic? Like your family தமிழ்ல சொல்லவா? ஒற்றுமையா தான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். Auntie, childhood and infancy stage could you share your experience when your child was born? உங்களுக்கு பிள்ளை பிறக்கும்போது ஆண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு யாருமே இல்லை பக்கத்துல, அதனால ரொம்ப சஃபர் பண்ணேன். Auntie, what were the main challenges you experienced during childhood and infancy? Auntie, நீங்க பிள்ளை பிறந்த போது நீங்க எப்படி எந்த விஷயம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? இந்தியா சிசேரியன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபைனான்சியலாவும் கஷ்டப்பட்டோம். நான் இந்தியாவில இருந்து வந்து எனக்கு வேலை இல்லை. How did becoming a parent change your life? நீங்க ஒரு பேரண்டா வந்தது, ஒரு அம்மா வந்தது எப்படி உங்களோட வாழ்க்கை மாத்தின்னு சொல்லி? இன்னும் வந்து பிள்ளைகளை பார்த்தோன்னே மகிழ்ச்சி. அப்போ இப்போ வந்துட்டு early childhood stage. What was your child's personality like during early childhood? உங்க பிள்ளைக்கு ஏதாச்சும் பிடிச்ச விஷயம் ஒரு 6-7 வயசுல இருக்கும்போது உங்க பிள்ளைக்கு பிடிச்ச விஷயம்? 6 வயசுல பிடிச்ச விஷயம்னா சாப்பாடு தான் பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு படம் செஞ்சு கொடுப்போம். What challenges did you face when raising your child during this stage? நீங்க உங்க பிள்ளைய வளர்க்கும் போது 6-7 வயசுனா நீங்க வளர்த்தே பாதி ஆளாக்கும் போது நீங்க என்னன்னா ஃபேஸ் பண்ணீங்க கஷ்டங்கள்? டியூஷன்ல கொண்டு போய் விடணும், யாரும் சப்போர்ட் இல்லை, அம்மா அப்பா இங்க இல்லை, அதனாலதான் நம்ம கொஞ்சம் சஃபர் பண்ணேன். அப்புறம் what changes did you notice when your child entered adolescence? Like உங்க பிள்ளைங்க வந்துட்டு 6-7 வயசுக்கு மாறும்போது ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வரும்போது நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட மாற்றங்கள் என்னென்ன பாத்தீங்க? பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிறதால ஒரு மாற்றம் இல்லையே, சொல்றது எக்ஸ்கேட்டிவ்ல தான் அமைதியா தான் இருப்பாங்க. How did you manage communication and discipline during adolescence? உங்க பிள்ளைங்க கூட எப்படி நீங்க டிசிப்ளினா வளர்த்து அடிச்சு வளர்த்தீங்களா, இல்ல அவங்களுக்கு எப்போது அட்வைஸ் பண்ணி வளர்த்தீங்களா டிசிப்ளினா இருக்கணும் அந்த மாதிரி? சொல்லிதான் வளர்த்தணும். How did you support your child's growing independence? உங்க பிள்ளைங்க வளரும் போது எப்படி நீங்க அவங்க கூட என்ன சப்போர்ட் பண்ணீங்க? பிள்ளைங்க வளரும் போது நம்ம சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் அதுங்களுக்கு எப்படி இண்டிபெண்டா இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தோம். படிச்சு வேலைக்கு போனோம்னு அவங்க இண்டிபெண்டா இருக்காங்க. இப்போ வந்துட்டு early adulthood ஸ்டேஜ்ல இருக்கு. How do you feel about your child being 20 years old now? இப்போ உங்க பிள்ளைங்க 20 வயசா இருக்கும்போது இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெருசாயிட்டாங்க, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிறாங்க. What responsibilities do you expect your child to take at this age? இப்போ உங்க பிள்ளைங்க இந்த வயசுல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? என்னை பார்த்து கேட்டி பரவாயில்ல, அவங்க லைஃபை பார்த்துக்கிட்டாங்கன்னா போதும். What challenges do you think your child may face as a young adult? உங்க பிள்ளைங்க 20 வயசு 22 வயசுல அந்த மாதிரி இருக்காங்களா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க பிள்ளைங்க என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் பார்த்து வருவோம், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அதை பற்றி ஏதாச்சும் ஐடியா இருக்கு? ஒன்றும் ஐடியா இல்லை. பொருளாதார வகையில் அவங்க படிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதே அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் நல்லா வந்துடலாம். How has your parenting role changed now that your child is 20? இப்போ உங்க பேரண்டிங் ரோல் வந்துட்டு எப்படி உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்க? நீங்களும் படிச்சு கல்யாணம் ஆகி அவங்க பேரண்ட்ஸ் ஆகும்போது அவங்களும் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நம்ம இப்பயே இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் பண்றோம். That's all from us. Thank you.